உலகை வளர்ப்போம். விழாவின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்திட வருமாறு சிறப்பு விருந்தினர்கள் மிஸ்டர் ஆர் ராம்குமார், சீஃப் இன்ஜினியர், ரிட்டையர்ட் TNEB சார் அவர்களையும், மிஸ்ஸஸ் ஆர் மாலினி மேம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஸ்கை யோகா அவர்களையும், நமது பள்ளியின் தாளாளர் திரு சக்திவேல் ஐயா அவர்களையும், இந்த ராஜ்கவுண்டர் ஃபவுண்டேஷன் திரு தேவராஜ் நல்லசிவம் ஐயா அவர்களையும், மிஸ்ஸஸ் மோகனப்பிரியா மேம் விஓஓ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பார்க்குறாரு பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களை +2, 10th அதிக மார்க் வாங்க தயார்படுத்தி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையா? இல்லை. பள்ளிக்கூடம் என்பது அதோட முக்கிய குறிக்கோள், அது 2ஆம் பட்ச குறிக்கோளாக தான் இருக்கும். முதல் குறிக்கோள் பள்ளிக்கூடத்தில் என்னன்னா, மாணவர்களை பண்படுத்துவது, நாகரிகமான மனிதனாக மாற்றுவது, சிவிலைசேஷன் பர்சன். அப்புறம்தான் அவனுக்கு நாலேஜ் கொண்டு வருது. அந்த நாலேஜ், அதாவது நாலேஜ் ஸ்கில், ஒரு பர்டிகுலர் ஸ்கில், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா போகிறது, ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கொண்டு வருது, இந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுறது, அப்புறம் சயின்ஸ் சம்மந்தமாக நாலேஜ் கொண்டு வருது. இது எல்லாமே செகண்டரி தான். ஆனால் மூணாவதாக அந்த பள்ளியில் முக்கியமான விஷயம், அந்த மாணவர்கள் ஆரோக்கியமான உடல் தகுதியோடு இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான். ஒன்று அவனுக்கு சிவிலைசேஷன், நல்ல பண்பாட்டை சொல்லி கொடுக்கறது, 2வது நாலேஜ் கொடுக்கறது, 3வது உடல் தகுதி ஃபிட்டாக வச்சுக்கிறது. இந்த நாலேஜ் சொல்லி தரதுக்கும் இந்த உடல் தகுதியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், பிடி மாஸ்டர்ஸ், இங்கே பிடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க சார். அவங்க வந்து டேக் கேர் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ், அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி கல்வி டீச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய அருமையான டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையோட முக்கியமான பண்பட்ட நாகரிகமான நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது, நாகரிகமான வந்து உருவாக்குவதற்கு தேவையான 8 விதமான நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கல்விக்கூடத்தின் தலையாய பணியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் கல்விக்கூடத்தோட தலையான பணி. அது என்ன? எனக்கு தெரிந்த முக்கியமான 8 நற்பண்புகள். ஃபர்ஸ்ட் நற்பண்பு அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம கற்றுக்கிறது ஆர்டர், ஒரு ஒழுங்குமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு ஒபீடியண்டா இருந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்றது. இதை வந்து இந்த காம்பவுண்டுக்கு வெளியே சமுதாயத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங், ஒரு ஒழுங்குமுறைக்கு கட்டுப்பட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு, வாத்தியார் சொல்லுகளுக்கு, டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்துக்கிறதுக்கு, ஒபீடியனா நடந்துக்கிறதுக்கு முக்கியமான பயிற்சி இங்க கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி வந்து இங்க மட்டும் இல்ல, இங்க நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறவ பிற்காலத்துல சமுதாயத்துக்கு போய் இல்ல நாட்டுக்காகவோ அவ வந்து நல்ல குடிமகனா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சமுதாயத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஒழுங்கான சிட்டிசன், குடிமகனா வர முடியும். அதுக்கான பயிற்சியை வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் பண்ணக்கூடிய ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கேயே அந்த பயிற்சி இல்லாதவன் வெளியே போய் மட்டும் எப்படி ஒழுங்கா இருப்பான்? ஸோ அந்த பயிற்சி இந்த பள்ளிக்கூடத்தில் முக்கியமான
கல்வியா நான் நினைக்கிறேன் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒண்ணு, மொத்த 8 பண்புகள்ல முதல்ல அதை சொல்லிட்டேன். ரெண்டாவது, இங்க எப்படி மக்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்களா? அதான் வேணும் எனக்கு. அதான் முதல்ல கத்துக்கணும். நீங்க படிப்பு எப்ப வேணாலும் கத்துக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியது இந்த ஸ்கூலோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, வாத்தியாரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒபீடியண்டா ஒபே பண்றது. ரெண்டாவது, யூனிஃபார்மிட்டி. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க? இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இருக்கா சார்? அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டா எல்லாரும் ஒண்ணுதான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த யூனிஃபார்மிட்டி வந்து ஸ்கூலுக்கு வெளியே இருக்கா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ட்ரெஸ் போட்டுக்கிருக்காங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல வந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டி அந்த யூனிஃபார்ம் மூலமா கிடைக்குது. அந்த யூனிஃபார்மிட்டி இங்க மட்டும் இல்ல, நீங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் நம்ம வந்து சமுதாயத்தோட ஒத்து நம்ம ரொம்ப இதா இல்லாம நல்ல முறையில நம்ம யூனிஃபார்மா சொசைட்டியோட யூனிஃபார்மா இருக்கணுங்கிறதுக்கான கல்வி இங்கதான் கிடைக்குது. மூணாவது முக்கியமான, எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட், ஈக்குவாலிட்டி. ஓகே, மூணாவது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான நற்பண்பு என்னன்னா ஈக்குவாலிட்டி. இந்த பள்ளி காம்பவுண்டுக்கு வெளியே போனீங்கன்னா நிறைய வேறுபாடுகள். நீ பணக்கார, நான் ஏழை, நீ அந்த ஜாதி, இந்த ஜாதி, ஜாதி பாகுபாடு, நீ அந்த கட்சி, நான் இந்த கட்சின்னு அந்த கட்சி பவர்ஃபுல், வலியவன, நான் வந்து எளியவன் என்ற பாகுபாடு, நீ ரொம்ப படிச்சவன், நான் படிக்காதவன், இந்த பலவிதமான பாகுபாடுகள் இந்த பள்ளிக்கு வெளியே இருக்கும். இன்னைக்கு இருக்கும், என்னைக்குமே இருக்கும். ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல உள்ள வந்த பிறகு அதெல்லாம் இருந்துட்டு மறைஞ்சு போய் இந்த பள்ளிக்கூடத்துல என்ன இருக்கும்? எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், கல்வி கத்துக்கத்தான் நாங்க வந்திருக்கோம்ங்கிற ஒரு முக்கியமான பாகுபாடின்மை, முக்கியமான நல்ல கொள்கைக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இந்த பள்ளிக்கூட வாதியார்களும் டீச்சர்ஸும் இல்ல மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் இந்த பாகுபாடின்மைக்காக சிறப்பா செயல்பட்டு வர்றாங்க. எல்லாரையுமே அவங்க ஒரே கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிறப்பா கல்வியை பெறணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் அவங்க செயல்பட்டு வராங்க. அந்த நீங்க இங்க கத்துக்கிற அந்த பாகுபாடின்மை என்ற நற்பண்பை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நாளைக்கு வெளியே போனா கூட, நீங்க வெளியே போய் குடிமகனா இந்த சமுதாயத்துல ஒரு புரண்ட மனிதா இருக்கப்ப கூட நீங்களும் என்ன பண்ணணும்? நீங்க பழகிற ஆட்கள் கூட, பக்கத்து வீட்டுக்காரன் கூட, இல்ல பக்கத்து ஊருக்காரன் கூட, எல்லாருடையுமே ஜாதி பாகுபாடு இல்லாம, ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாம, படிச்சவன் படிக்காதவன் எந்த ஒரு எல்லாருக்கூடையுமே ஈக்குவலா மரியாதை கொடுத்து பழக வேண்டிய முக்கியமான பண்பாட இந்த பள்ளிக்கூடம் நிச்சயமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதற்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். இருக்காரு, கண்டிப்பா இருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அது ஏன்னா எல்லாரையுமே நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு தான் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வாத்தியார்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப செல்லமா நடத்துவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பாகுபாடா நினைக்க கூடாது. அதனால நம்மளும் நல்லா படிச்சு வாத்தியார்ட்ட டீச்சர்ஸ்ட செல்ல பிள்ளைங்க நீங்க பேர் எடுக்கணும். அதுக்கான மோட்டிவேஷன் தான் அந்த பாகுபாடு. மற்றபடி இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த பாகுபாடுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கடுத்து முக்கியமான இந்த நற்பண்பு பங்க்சுவாலிட்டி. இந்த ஸ்கூலுக்கு நீங்க வரதுல என்னென்ன விஷயங்கள் பங்க்சுவலா நீங்க இருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சரியான நேரத்துல ஸ்கூலுக்கு வர்றது. அப்படி வரல நீங்க என்ன செய்வீங்க சார்? ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் லேட்டா வராங்கப்பா, தெரியாம தெரிஞ்சோ, அவங்களுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் இருக்கா? இங்க லேட்டா வந்தா என்ன செய்வீங்க? இல்ல ஒருத்தர் 2 பேர் லேட்டா வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் கூட லேட்டா வருது இல்லையா? ஆனா நான் படிக்கிறப்போ நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன். அதுக்கு பிறகு என் தந்தையார் ஒரு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர். அரசு பள்ளியில மேல்நிலை பள்ளி 30 வருஷமா தலைமை ஆசிரியர் இருந்தாரு. என் தாயார் ஒரு செகண்ட் கிரேட் ஸ்கூல் டீச்சர். எனவே
சில விஷயங்களை பள்ளிக்கூட நற்பண்புகளை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், அதற்கான கடமையும் இருக்கு எனக்கு. ஏன்னா வாதியார் வீட்டு பையன் நான், ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்களை மட்டும் இந்த ஸ்பெஷலா நோட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நான் ஸ்கூலுக்கு மாசத்துக்கு 2 தடவையாவது லேட்டா போகலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டு மாஸ்டர் வெளியே நின்றுட்டு கையை நீட்ட சொல்லுவாங்க, பள்ளியில் அடிப்பாரு. ஏண்டா எங்க அப்பா வேற ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தாரு, எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் இருந்தா நான் வருஷத்துக்கு வரலாமா அப்படின்னு நினைச்சு சுழி என் கையில அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு நேரம் தவறாமைக்காக நான் அந்த காலத்துல அடி வாங்கியிருக்கேன். அதுல இருந்து நான் வந்து நேரம் தவறாமைய வந்து நான் நிச்சயமா சரியான நேரத்துல போகணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அத பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல எந்தெந்த நேரத்துல எழுத செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். இன்டர்வெல்ல மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் போகணும், லஞ்ச் டைம்ல மட்டும்தான் சாப்பிடணும், மற்ற நேரங்கள்ல நம்ம எப்படி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கூட பஞ்சுவாலிட்டியோட சேர்ந்ததுதான். மாலை நேரங்கள்ல ஈவினிங்ல விளையாட போகணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்கங்கே இல்லாம நேரா நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா உங்களை பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்புறம் அடுத்து ரெகுலரா நீங்க பஞ்சுவலா ரொட்டீனா வச்சுக்க வேண்டிய விஷயம் இரவு நேரங்கள்ல ஹோம்வொர்க் போட்டு படிக்கிறது. இதெல்லாம் கூட நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அதே போல சரியான நேரத்துல நீங்க தூங்கணும். தூங்கினாதான் மறுநாள் காலையில நீங்க சரியா எந்திரிக்க முடியும். இதுவும் பஞ்சுவாலிட்டியோட ஆர்டரா தான் வருது. அதிகாலையில சீக்கிரம் எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதா ஒரு முக்கியமான உங்க பஞ்சுவாலிட்டியோட சேர்ந்து. இந்த பஞ்சுவாலிட்டிங்கிறது 4வது முக்கிய பண்பு, அதை நீங்க ஸ்கூல்ல கத்துக்கணும். 5வது முக்கியமான பண்பு என்னன்னா சிஸ்டமேட்டிக் லேர்னிங் அண்ட் டெஸ்டிங். இங்க நீங்க ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறீங்க, சந்தேகத்தெல்லாம் என்ன பண்றீங்க கேட்டு சொல்றீங்க. வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள், சில அறிவு இங்க பள்ளிக்கூடம் சொல்லி தராங்க. என்ன? மொழி அறிவு, இங்கிலீஷ், தமிழ், வேற என்ன லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறீங்களா? சரிங்க, ஹிந்தி. ஸோ இந்த 3 லாங்குவேஜுமே உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல சிறப்பாக சொல்லி தரப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இப்படி நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க அடிப்படை கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேர்னிங் ப்ராசஸை இங்கே உங்களுக்கு பள்ளிக்கூடம் ட்ரெயின் பண்ணுது. இங்க நீங்க கத்துக்கிட்ட இந்த லேர்னிங் ப்ராசஸ் பிற்காலத்துல நீங்க எங்க போனாலும், நம்ம ஸ்கூல்ல எப்படி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம் அதே போல எந்த புதிய விஷயத்தையாவது புது டெக்னாலஜி வந்தாலும் சரி, இங்க கத்துக்கிட்ட மாதிரி நீங்க அங்கேயும் போய் கத்துக்க முடியும். அதற்கான பயிற்சி தான் இங்க கொடுக்குறாங்க. இங்க கத்து கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க, நீ ஒழுங்கையா கத்துக்கிட்டியா இல்லையாங்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ நீ கத்துக்கிட்டதுல சரியா முழுமையா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், மார்க் குறையும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் திருப்பி அதை கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அதுல அட்டன் பண்றப்போ சிறப்பாக செயல்பட பண்ணலாம். அந்த மாதிரி பயிற்சியை கொடுக்கிறது தான் இந்த பள்ளிக்கூடம். இப்ப நீங்க படிக்கிறதே பின்னாடி உபயோகப்படாது. இப்ப நீங்க என்னென்ன படிக்கிறீங்களோ வாழ்க்கையில மேற்கல்வியில உபயோகப்படாது. ஆனால் இங்க நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணும், எப்படி ரீட் பண்ணணும், அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி மெமரைஸ் பண்ணணும், திருப்பி அதை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை அதே மாதிரிதான் உங்க லேப், உங்க நீங்க படிச்ச விஷயங்களை எப்படி பிராக்டிக்கலா கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும், பிசிக்ஸ் லேப் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ல எப்படி செயல்படுத்துறது, செய்முறை பயிற்சி, இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்றது, அந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இங்க நீங்க கத்துக்கிறீங்க. இங்க கத்துக்கிட்ட விஷயங்களை அடிப்படையாக வச்சு பிற்காலத்துல நீங்க மென்மேலும் மிகப்பெரிய விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கான பயிற்சி தான் இங்க. அந்த மாதிரி பயிற்சி இங்க பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு கிடைக்குது. இந்த பயிற்சியை நீங்க நல்ல முறையில உபயோகப்படுத்திக்கணும். இது ஒரு முக்கியமான நற்பண்பு. அதுக்கடுத்து 4வது நற்பண்பு, 6வது 6th நட்பு ரொம்ப முக்கியமானது. இந்த பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு வட்டாரமானது பிற்காலத்துல உங்க ஆயுசு பூரா தொடரும். சக மாணவர்களோட நட்போட பழகிறதுக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் முக்கியமான பயிற்சி களம். இங்கே நீங்க நட்போட பழகி ரொம்ப
அன்போட இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த சமுதாயத்துக்கு போனவளும் சக மனிதரோட நீங்க நட்போட பழகுவதற்கு ஒரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா நட்பு ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மொட்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜஸ்தான்ல 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே மொட்டை போட்டு அப்படியே கிளாஸ் வராங்க. அந்த யூடியூப்ல போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், பார்க்கலாம். ஏன் யாருக்காவது தெரியுமா? அங்க அந்த கிளாஸ்ல அந்த வகுப்புல ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்து தலையில ஃபுல்லா மொட்டை அடிச்சிட்டாங்க. அதை பார்த்து சங்கடப்பட்ட வருத்தப்பட்ட அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாருமே மொட்டை போட்டுக்கிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள வரிசையா நுழைவாங்க. அதை பார்க்கறப்போ நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டம் பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நட்பு வட்டம் உருவாகக்கூடிய இடம் தான் இந்த பள்ளிக்கூடம். நான் ஸ்கூல் படிச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. இன்னும் என் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் சென்னைக்கு போனா வருவாங்க, வேற எந்த ஊருக்கு போனாலும் அவங்க கூப்பிட்டு வேணா வந்துருவாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இவர் படிச்ச ஸ்கூல் நவரச ஸ்கூலோட குரூப் இன்னைக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்ன சார் நான் சொன்னது உண்மையா? அந்த ஸ்கூல்ல உருவாகக்கூடிய அந்த நட்பு வட்டம் வந்து மிகவும் ஆழமானது. நீங்க சக மாணவர்களோட நட்போட பழகுங்க. எப்படி ராஜஸ்தான்ல அந்த வகுப்புல ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்து மொட்டை போட்ட உடனே மக்கள் மற்ற வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே வகுப்பு தோழர்கள் எல்லாருமே மொட்டையை போட்டுட்டு கிளாஸ்க்குள்ள அந்த பிள்ளைக்கு ஆதரவா நின்னாங்களோ, அதே போல நட்பு வட்டம் இங்கேயும் உருவாவதற்கு நல்ல வாய்ப்பு. ஸோ நட்பு என்ற நற்பண்பு இந்த பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய கிடைக்கும். நீங்க அதை வளர்த்துக்கணும். அதுக்கடுத்து கோச்சிக்கூடாது, உரிமை குரல். அந்த மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, சங்கடங்களை, கிரீவன்சஸ் எதுவா இருந்தாலும் தைரியமா அதை சொல்ல தெரியணும். அது என்னன்னா, மாணவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு கிரீவன்ஸ், ஏதோ ஒரு சங்கடங்கள், கஷ்டங்கள் இருந்தா அதை கிளாஸ் லீடர்ல இங்க உண்டா? கிளாஸ் லீடர் அந்த முறையா அந்த கிளாஸ் லீடர் மூலமா சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியருக்கு எடுத்து சொல்லணும். அவரு அத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்களுக்கு அந்த கிரீவன்ஸை களைவார், அந்த கஷ்டங்களை நீக்குவார். அப்படி உங்களுக்கான ஒரு உரிமை குரலை நீங்க எழுப்புவதற்கு இங்க நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை உரிமை குரல் எடுப்ப கத்துக்கணும். அப்பதான் அவன் பின்னாடி சமுதாயத்துல போய் அந்த தெருவில் ஒரு லைட் எரியல, தண்ணி வரல, ரோடு சரியில்லைங்கிற உரிமை குரல் எழுப்பி அந்த சிறந்த சமுதாய குடிமகனா இருப்பான். எப்போதுமே பயந்துட்டு ஐயோ அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரு, டீச்சர் நம்ம திட்டுவாங்க அப்படி நினைக்காம உங்களுக்கான விஷயங்களுக்காக நீங்க உரிமை குரல் எடுப்ப கத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் கிரவுண்ட் இதுதான். நான் டீச்சர்ஸுக்கு சொல்றேன், அப்படி யாராவது ஒரு விஷயம் குழந்தைகள் அவங்க ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னா, ஒரு கஷ்டத்தை சொன்னாங்கன்னா, நீங்க அதை கனிவோடு அணுகணும். அதை என்னடா இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறாரு இந்த ஸ்டூடெண்ட், இப்பெல்லாம் பேசக்கூடாது, அவனை அப்படியே கண்டிச்சு அவனை இது பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க கனிவோடு செஞ்சு அவனுடைய கிரீவன்ஸை தீர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். அந்த உரிமை குரல் எடுப்பதற்கான அந்த நற்பண்பை இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். கடைசியாக 8வது நற்பண்பு, 8 இது ரொம்ப முக்கியமான நற்பண்பு நான் நினைக்கிறேன். கொண்டாட்டம். அதாவது பள்ளிக்கூட வாழ்க்கைய கொண்டாட்டமா நினைக்கிறது, செலிப்ரேட் பண்ணணும். எதையுமே செலிப்ரேட் பண்ணணும். இப்போ இந்த ஆண்டு விழா எவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வரப்போகுது, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாமே நம்ம உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லையா, அது மன ஆரோக்கியத்துக்கும், அது ஸ்போர்ட்ஸ் ஓடுறீங்க, ஆடுறீங்க, விளையாடுறீங்க, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதை இந்த பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது.
ஒரு செலிப்ரேட் பண்றது எப்படி, ஒரு கொண்டாடுவது எப்படி, இங்க நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயம் நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு விழாவோ நடந்தா அதை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு தயார்படுத்தும் முயற்சியாக தான் இந்த பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வச்சு கொண்டாட வைக்கிறோம். மேலும் இந்த பள்ளிக்கூடத்துல சில கலை நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்குள்ள ஒரு கலையார்வத்தை வளர்த்து உங்களை மகிழ்ச்சியா வாழ எதிர்காலத்துக்கு வழி செய்யுது. ஸோ இந்த 8 நற்பண்புகள் நான் வந்து ரொம்ப முக்கியமானதா இந்த பள்ளிக்கூடத்துல கற்கக்கூடிய, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ், அது இல்லாம இந்த 8 நற்பண்புகள் வளர்க்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த நற்பண்புகள் வளர்த்து கொள்ள முடியும். இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க வேற யாரோ ஐடென்டி இல்லாத ஆளு, இங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், சொல்லிக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதற்கு ஆதரவா செயல்படக்கூடிய மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கதான் இருக்கு. இறுதியாக ஸோ நான் நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை கம்பரைஸ் பண்ணி சொல்றேன். இதுவரை சொன்ன அனைத்து நற்பண்புகளையும் அன்பாகவும் கண்டிப்பாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர்களையும் மேனேஜ்மெண்ட்டையும் நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த நற்பண்புகள் அவங்க வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் மிகவும் உபயோகமாக இருக்கும். அந்த நற்பண்புகளை நான் இப்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆர்டர், யூனிஃபார்மிட்டி, பஞ்சுவாலிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், உரிமைக்குள்ள எழுப்புறது, ஃபைட்டிங் ஃபார் அவர் ரைட்ஸ், அப்புறம் செலிப்ரேட் பண்றது. இந்த 8 வகையான நற்குணங்களை இங்க வளர்த்து எதிர்காலத்துல நீங்க நாட்டினோட சிறந்த குடிமக்களாகவும் வெற்றிகரமான தொழில் வல்லுநர்களாகவும் ஆக வேண்டி வாழ்த்துகிறேன். மேலும் இப்பள்ளியை நன்கு உருவாக்கி சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு சக்திவேல் ஐயா அவர்களை நான் பாராட்டுகிறேன். மேலும் தன்னலம் கருதாமல் மாணவர்களுக்கு அயராது பாடுபட்டு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் மிக சிறப்பான கல்விக்காக தனது குழந்தைகளை இப்பள்ளியில் படிக்க வைக்கும் பெற்றோர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்க்கவலமுடன் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிறைந்துள்ளது. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிறைந்துள்ளது. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைந்துள்ளது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியதாக அமையாக இன்று அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம். இப்பொழுது மூச்சு பயிற்சியா பண்றோம். கொஞ்ச நேரம் உங்க குருவ மத்தியிலே மனசை வைங்க. உங்க சுவாசத்தை கொஞ்ச நேரம் நினைச்சு ஒரு நிமிடம் அமைதியா இருந்து இந்த வளாகம் முழுவதும் குருவர்களால் சுக்குமமாக நிரப்பப்பட்டுள்ளது. குருவர்களும் இறையர்களும் துணையாக இருந்து அருளுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாரும் கண்ணு திறந்துக்கலாம். இன்றைய தவத்தால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவர்களும் இறையர்களும் எல்லோருக்கும் துணையாக இருக்கட்டும். இன்னைக்கு நான் எனக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவே தெய்வம் அப்படின்னு. இந்த தலைப்புல நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். இது கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம். இந்த தலைப்பு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த அறிவு என்பது வாழ்நாள் முழுக்கும் வாழ்நாளை தாண்டியும் தேவைய முற்றறிவு. இது எல்லோருக்குமாய் தேவையான ஒரு அறிவு. இந்த டாபிக்காக பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும் காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த உரையை துவக்குகிறேன். முதல்ல நம்ம அறிவே தெய்வம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போக போக இதுதானா அப்படின்னு சொல்லி நம்ம மகான்களும் யோகிகளும் நம்மளுடைய குரு மகானும் என்ன சொல்றாங்க, இதைத்தான் சொல்றாங்க. இதைதான் தூய அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இது எக்காலத்திலும் நம் வாழ்நாள் முழுக்கும் துணை இருக்கக்கூடிய உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அறிவு என்பதை எதை உணர்த்துகிறார்கள் என்றால், எந்த ஒரு பொருளை உணர்ந்தால், எந்த ஒரு அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, எல்லாவற்றையும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள்தான் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்னும் பொருளாகும் அப்படிங்கிறத இது ஆதிசங்கரரும் அத்வைத தத்துவத்துல சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை அந்த அறிவை தெரிந்து கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் விளக்கக்கூடிய ஒரு பொருளாகும். அதை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு பொருளையும் ஐயமின்றி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம வைக்கலாம். எளிமையாவே நம்ம பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஒரு சிறு கதை, ஒரு எடுத்துக்காட்டா என்ன செய்யறாங்க, ஒரு ட்ரெயின்ல ஒரு திருடனும் ஒரு செல்வந்தரும் ஒரே பெட்டியில பயணம் செய்யறாங்க. அந்த செல்வந்தர் என்ன செய்யறாரு, நிறைய பணங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த திருடனுக்கு தெரிஞ்செடுத்து இது எப்படியாவது நம்ம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவரு சிந்திக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு, இந்த செல்வந்தர் கூடயே அதே பெட்டியில அவர் பிரயாணம் பண்றாரு. அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு, இவர் வந்திருப்பவர் திருடன் என்பதை உணர்ந்து கொண்டார். அவர் என்ன செய்யறாரு, அவர் பணத்தை எல்லாம் எடுத்து கைகளில் பெட்டியில் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்றாரு. இது திருடன் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எங்க நம்ம பார்த்தா இவர் உள்ள வச்சிருவாரோன்னு சொல்லிட்டு அவரே கழிப்பறைக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவர் என்ன செஞ்சாரு, எடுத்து மறைச்சு வச்சிடுறாரு.
திரும்ப திருடன் உள்ள வந்துட்டு செல்வந்தர் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த திருடன் வந்து அந்த பெட்டி முழுக்கும் தேடுறாரு, இந்த பணத்தை செல்வந்தர் எங்க வச்சிருக்காரு அப்படின்னு. அவருடைய பெட்டி, இவருடைய பெட்டி, அவருடைய தலையணை, இவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் தேடுறாரு. பட் அந்த இதை காணவில்லை. திரும்ப 2வது முறையும் சிறிது நேரம் கழிச்சு இதே மாதிரியும் நடக்குது. இவர் வெளியே போயிடுறாரு, இவர் உள்ள வர்றப்ப அவர் உள்ள வர்றாரு. திரும்பி இதே நடந்துட்டு இருக்கு. அந்த திருடனுக்கு ஒரு நேரத்தில் என்ன செய்யற, அவரே கோவப்படுறாரு. காலையில விடிய இறங்குறப்ப சொல்றாரு, ஐயா நான் ஒரு திருடன், உங்க பணத்தை வந்து இந்த திருடுவதற்காகத்தான் வந்தேன். ஆனா நீங்க இந்த பணத்தை எங்க ஒழிச்சு வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க பணம் பெட்டி எல்லாத்தையும் உங்க தலையணை எல்லாம் தேடிட்டேன், ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவரை சொல்வாரு, அப்பா எங்கிட்ட இருந்தா நீங்க திருடி எடுத்துருவீங்க, அதனால உன்னுடைய தலையணைக்கு கீழே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் மறைப்பொருளான நம்ம அறிவு வந்து என்ன இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கிறது. அதை நம்ம உணர வந்து என்ன செஞ்சிருக்கோம், தவறி இருக்கும். நமக்குள்ள இருக்கும் அறிவு நமக்கு மறைப்பொருளாக உள்ளது. அதை உணர்த்துவதற்கு மகான்களும் ஞானிகளும் குருக்களும் நமக்கு குரு மகான்களும் என்ன சொல்றாங்க, இதைதான் எப்படி உணர்த்துவது, மறைப்பொருளாக உணர்வு நமக்கு எதற்கு தேவை வாழ்க்கையில அப்படிங்கிறத வந்து உணர்த்துறாங்க. இதையே தான் நம்ம என்ன சொல்றாங்க, விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, இந்த உலகம் முழுவதும் எனது வீடானால் இந்த பாரதம் வந்து என்னுடைய பூஜை அறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரத தேசம் என்பது மகான்களும் ஞானிகளும் உருவாக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உணரக்கூடிய அற்புதமான மண் நிறைந்த இடம் இந்த பாரத தேசம். இந்த பாரதத்தின் பத்தி ஒரு சின்ன வரலாறு பார்ப்போம். இந்த பாரத வரலாறு எப்படி இருக்குதுன்னா, நமக்கு 4 வேதங்கள் மூலியமாக நமக்கு இந்த மறைப்பொருள்களை உணர்த்துறாங்க. 4 வேதங்கள் யாருக்காவது தெரியுமா குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ்? ரிக், யஜூர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்கள் மூலியமா என்ன செஞ்சாங்க, நமக்கு இதை உணர்த்துவதற்கு முயற்சி பண்ணாங்க. இந்த 4 வேதங்களும் முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய விஷயங்கள். அதுல சுருக்கமா சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை மட்டும் நம்ம எடுத்து இப்ப சிந்திக்கலாம். ரிக்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்வேதத்துல என்ன சொல்லிருக்காங்க, பிரக்ஞான பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரக்ஞான பிரம்மம்னா என்னங்க, பிரக்ஞைங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய சொல்லலாம். பிரக்ஞைன்னா என்னங்க, இப்ப யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த பிரக்ஞை இருக்குதா, உணர்வு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிக்வேதத்துடைய மகா வாக்கியம் என்னன்னா, பிரக்ஞான பிரம்மம். நமக்குள்ளாக எது உணர்வு அறிவாக இருக்கிறதோ அதுவே தெய்வம் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த 4 வேதங்களை முதல்ல இந்த வரலாறு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி உருவாக்கியவர்கள் யாருன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 வேதங்களும் வருவதற்கு வேத வியாசர் என்பவர் கிமு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் என்னதுங்க நம்ம இந்த வேத வரலாறு. அப்ப இருந்தே இதுதான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு முழுமையா என்ன செய்யல, தெரிய வரல. ஆனா வந்து அதுக்கடுத்து ரிக்வேதத்துல இதுதான் சொல்றாங்க, பிரக்ஞான பிரம்மம் அப்படின்னு. யஜுர் வேதத்துல என்ன சொல்றாங்க, அகம் பிரம்மாஷ்டமி. இது அனுசந்தான வாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதாவது அகம் பிரம்மாஷ்டமி. அகம் பிரம்மாஷ்டமின்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதுல படம் வந்தது. என்ன படங்க, நான் கடவுள். அகம் பிரம்மாஷ்டமின்னா உனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறது, நானே கடவுளாக இருக்கிறேன், நான் கடவுள் அப்படிங்கறதான் என்ன சொல்லுதுங்க, ரிக்வேதமும் யஜுர் வேதமும் சொல்லுகின்றன. சாமவேதம் என்ன சொல்கிறது என்றால் தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. தத்துவமசிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, அது விளக்க வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னத்தை விளக்குகின்றன அப்படின்னு சொன்னா, அதுவே நீயாக இருக்கிறாய். தத்துவம் அசி என்றால் அதன் விளக்கம் நீயே அதுவாக இருக்கிறாய். இப்ப ரீசெண்டா எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இது அழகா உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு அடிக்கடி பழக்கப்பட்டிருக்கும். 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு உணவு விரதங்கள் இருந்து கடைபிடிச்சு அந்த சபரிமலையில இருமுடி கட்டி 18 படிகள் ஏறி கடைசியில போய் ஏறுறப்ப என்னங்க பாப்பீங்க, ஐயனை காணோம், ஐயனை கண்டே ஐயனை கண்டேன்னு சொல்லிட்டு போறப்ப அந்த கடைசியில லாஸ்ட் என்ன வேர்டு எழுதியிருப்பாங்க, ஐயப்பன் கோயில தத்துவம் அசி அப்படின்னு. இவ்வளவு நாள் இருந்து மகான்கள் எதை உணர்த்துவதற்காக இது கொண்டு வந்திருக்காங்களோ அந்த வாக்கியம் தான் அங்கேயும் எழுதி மத்திய மார்க்கத்திலையும் அதை தான் உணர்த்துறாங்க. தத்துவம் அசி என்றால் நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்னன்னா அதர்வன வேதம். அதர்வனம் வேதம் என்பது அயன் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. இது அயன் ஆத்மா பிரம்மம்ங்கிறது இந்த மகா வாக்கியத்தின் பொருள் என்ன அப்படின்னு
ஒன்னிடத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்குன்னு இவ்வளவு நேரம் 3 தடவை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிரஜான பிரம்மம் பார்த்தோம், அகம் பிரம்மாஸ்மி பார்த்தோம், தத்துவமசின்னு பார்த்தோம். இப்ப அயன் ஆத்மம் பிரம்மம் அப்படிங்கிறது எதை உணர்ந்ததுன்னா, ஒன்னிடத்தில் மட்டும் இல்லை, நீ பார்க்கும் எல்லா ஜீவன்களிலும் எல்லா உயிர்களிடத்திலும் என்ன இருக்கிறது? இறைவனே குடிகொண்டிருக்கிறான். அதைத்தான் என்ன சொல்றாங்க? அயன் ஆத்மம் பிரம்மம், எல்லா பார்க்கும் ஜீவன்களிடமே இறைநிலையே குடிகொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுச்சா, நானும் இறைவனா இருக்கிறப்ப என்ன பாக்குறவங்களே என்னவா இருப்பாங்க? இறைவனாக தான், தெய்வமாக தான் இருப்பாங்க. அப்ப நம்ம அடுத்தவர்களுக்கு ஏதாவது நம்ம தீங்கு செய்ய முடியுமா? அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்தால் என்ன ஆகும்? அது இறைவனுக்கே தெய்வத்துக்கே கூடிய தீங்காக விளையும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானாரை எடுத்துக்கலாம். வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. இதுல சிறு வயதுல இருக்கிறப்ப எனக்கு சிரிப்பா இருந்தது. ஏன்னா ஒரு பயிர் வாடிடுச்சுன்னா இதுக்கே வள்ளல் பெருமானார் வாடுறேங்கிறது, கண்டி போட்டு வேற பயிரை வச்சுட்டு போயிடலாங்க அப்படின்னு. ஆனா அவருடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா, எல்லா ஜீவன்களிடத்தும் எல்லா உயிரிழத்தும் இலையை உணர்ந்தார். அப்ப அந்த வாடிய பயிரிலையும் என்ன செஞ்சாருங்க? அந்த இலையை உணர்ந்ததால் அவர் மனம் என்ன செஞ்சதுங்க? வாடியது. இதனுடைய தத்துவத்தை அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. சோ இதனுடைய 4 வேதங்களும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மமே தெய்வமாக உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா கஷ்டப்பட்டு அப்ப வேத வியாசர் காலத்திலிருந்து என்ன சொல்றாங்க? இதைத்தான் சொல்லிட்டே வர்றாங்க. இதையே தான் நம்ம பிற்காலத்துல என்ன செஞ்சாங்க? அதே இதை நம்ம படிப்படியா வர்றப்ப இந்த காலத்துக்கு தக்கவாறு மாற்றி பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், முழுமை பேருன்னு சொல்லிட்டு தன்மை விளக்கம், முழுமை பேருன்னு சொல்லக்கூடிய கோயில்களும் ஜாதிகளும் சமயங்களும் எல்லாமே உருவாக்குனது எதற்காக? தெய்வத்தை, தனக்குள் இருக்கும் தெய்வத்தை அறிவதற்காகவே எல்லா இடங்களிலும் கோயில்களை உருவாக்கினாங்க. ஆனா இப்ப அதை விட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோங்க? வெளியே வந்துட்டு சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ள சிக்கிட்டோம். சரிங்க, இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. நம்ம பாரதத்துல இதை நம்ம அறிவை இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து நம்மளுடைய இதுகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, கல்வி பாடசாலையில எப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கையை 4ஆ பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. எதற்காக? இந்த பிரம்மத்தை, தனக்குள் இருக்க தெய்வத்தை உணர்வதற்காக. அது வாழ்க்கையை இப்ப ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோங்கிற மாதிரி அப்ப என்ன செஞ்சாங்க? 4ஆ பிரிச்சாங்க. என்ன நம்ம வாழ்க்கையை 4ஆ பிரிச்சாங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரதிஷ்டம், சந்நியாசம் சொல்லி நம்ம கிரகஸ்த நிலையை என்ன செஞ்சாங்க? 4 பிரிவினையா பிரிச்சாங்க. அப்ப பிரம்மச்சரியத்துல என்னத்தை கொடுத்தாங்க? குழந்தைகளுக்கான கல்வி அறிவு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அறிவுகளையும் என்ன செஞ்சாங்க? உணர்த்தினாங்க. 7 வயதிலிருந்து 21 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்ப பிரம்மச்சரியத்தை அவருடைய கல்வி அறிவுகளை உணர்த்தினார்கள். அதுக்கப்புறம் கிரகஸ்தம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் அறிவை கொண்டு இல்லறத்தை நடத்தி தன்னுடைய சார்ந்தவர்களுக்கு உதவி, தான் பெற்றவர்களையும் தான் பெற்ற குழந்தைகளையும் பெற்ற முதியோர்களையும் பார்க்கக்கூடிய பொருள் ஈட்டுவதற்கும் அதை காப்பதற்கும் கிரகஸ்த தன்மையை உருவாக்குனாங்க. 3வது என்ன சொன்னாங்க? வானப்பிரஸ்தம் சொல்றது. வானப்பிரஸ்தம்ன்றதுல என்ன செய்வாங்கன்னா, கிரகஸ்த வாழ்க்கையும் முடிச்சுட்டு வானப்பிரதஸ்ல இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அகத்தமும் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சக்க குழந்தைகள்கிட்ட தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு தான் இதனால் முடி கடந்து வந்த அனுபவங்களை என்ன செய்வாங்க? அனலைஸ் பண்ணுவாங்க. தான் செய்த வாழ்க்கையில் செய்த நன்மை தீமைகளை ஆராய்ந்து அகத்தவம் புரிந்து அதுல என்ன நன்மை செய்தோம், என்ன தீமைகள் செய்யணும், தன் குழந்தை அடுத்த வரும் சந்ததியினருக்கும் என்ன செஞ்சாங்க? அது கொண்டுட்டு போனாங்க. கடைசியில இதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க கடைசியா போனாங்க சன்னியாச கிரகஸ்தம் சொல்றாங்க. சன்னியாச ஆசிரமம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இறை உணர்வு பெறுவதற்காக தொண்டு செஞ்சாங்க. கடைசியா எல்லா பொறுப்புகளையும் முடிச்சு தன்னுடைய கடைசி வாழ்க்கையில தொண்டாக மாற்றி கொண்டார்கள். தான் குடும்பம் சுற்றம் இதுக்கு மட்டும் செஞ்சுட்டு இருந்ததுதான் என்ன செஞ்சுட்டாங்க? உலக மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் இதை தாண்டி தன்னுடைய அறிவையும் தனது பொருளையும் தொண்டு செய்து, தொண்டின் மேல கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்தே விளையாற்றுவோம் சொல்லிட்டு சொன்னதுதான் என்ன செஞ்சாங்க? தொண்டு செய்து அதன் மூலியம் இறை அறிவை பெறுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்குறோங்க. என்னென்ன கல்வி அறிவு நம்ம கொடுக்குறோம்? எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. இந்த 4 அறிவுகள் ஒவ்வொரு
எல்லாருக்கும் தேவையானது. எழுத்தறிவுங்கிறது என்னங்க? நம்ம ஸ்கூல்ல இப்ப கத்துக்கிறோம் இல்லைங்களா? மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், தத்துவம், விஞ்ஞானம், இதெல்லாம் என்ன அறிவுங்க? எழுத்து அறிவு. தொழிலறிவு அப்படிங்கிறது என்னங்க? தொழில், நம் வாழ்க்கை நடத்துவதற்கான தொழிலறிவு. இப்ப மிருகங்கள்லாம் என்ன செய்யுதுங்க? தனக்குரிய உணவை வந்து ஒரு புல்ல அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆனா மனிதன் நம்ம அப்படி இருக்கோமா? இல்ல. நம்முடைய அறிவின் திறனை வந்து என்ன செஞ்சிருக்கோங்க? செயல்களிலே கலைகளாலும் அறிவாலும் திறனாலும் அதை உருமாற்றி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோங்க? நாமளும் பயன்பட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம தொழிலால என்ன செஞ்சோம்? மற்றவங்களுக்கும் பயன்படுத்திக்கிறக்கூடிய தொழிலறிவு. இப்ப பாரு, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு மட்டுமா செஞ்சுக்கிறாங்க? சுத்தி இருக்க சமுதாயத்தினருக்கும் தன் தொழிலறிவால் மற்றவர்களுக்கும் எடுத்து அந்த சமுதாயத்துக்கு அவங்க அறிவை உபயோகப்படுத்துறாங்க. எழுத்தறிவு கல்வி கற்றுறாங்க, தொழிலறிவு அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நம்ம இதனால பண்றாங்க. அதுக்கு இயற்கை தத்துவ அறிவு. மூன்றாவது இயற்கை தத்துவ அறிவு என்பது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கு நம்ம வேணும். ஏன்னா இயற்கை தான் நாம இருக்கிறோம். பரிணாம தத்துவம் நம்ம எல்லாமே தெரியணும். ஏன்னா இயற்கை அறிவு என்பது நம்ம அணு முதல் இப்போ இருக்க மனிதன் வரை பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள் இயற்கையில எப்படி இருக்குது, இதை பத்தி இயற்கை பற்றின உணர்வுகளை தெரிந்து கொள்வதா என்னங்க இயற்கை தத்துவ அறிவு. அடுத்து நாலாவது, இப்ப டைம் இல்லாதனால நான் எல்லா டாபிக்கையும் ரொம்ப ஃபாஸ்டா கோத்ரூ பண்ணிட்டே போறேன். இது எல்லாமே நம்ம மாணவ செல்வங்களுக்கு படிப்பறிவு மட்டும் பத்தாது, இந்த அறிவுகளும் நமக்கு சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒழுக்க பழக்க வழக்க அறிவு. ஒழுக்கம் வந்து என்ன செய்யணும்? எல்லாருக்குமே போகும். ஒழுக்க பழக்க வழக்கங்கள்னா என்னங்க? நம்ம வந்து நம்மனால மற்றவங்களுக்கு துன்பம் இழைக்காமல், மகரிஷி சொல்லுவாங்க இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயலை என்னதுங்க? ஒழுக்க பழக்க வழக்க அறிவு. நாமும் ஒழுக்கமாக இருந்து நம்ம பழக்க வழக்கங்களும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அறிவு ஒழுக்க பழக்க வழக்க அறிவு. இந்த அறிவுகளை இப்ப இவ்வளவு தூரம் நம்ம சொன்னதெல்லாம் என்னங்க? நம்ம சமுதாயத்துல முன்ன இருந்தது. இதையெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மகரிஷி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகா, ஸ்கை யோகான்னு சொல்றாங்க, சிம்பிளிஃபை குண்டலினி யோகா அப்படிங்கிறதுல மனவளக்கலை யோகாத்துல வந்து என்ன சொல்லி தர்றாங்கன்னா, இந்த எல்லாருக்கும் குழந்தைகளும் பெற்றோர்களும் எல்லாருமே வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக வாழ்க்கையில் பெறுவதற்கான ஒரு அற்புதமான கலை தான் என்னங்க? மனவள கலை. இதுல என்ன நம்ம இருக்கிறோம்னா, அறிவேதான். அந்த மகரிஷி ஒரு அழகான குருவணக்க பாடல் சொல்லியிருப்பாங்க. அதே எல்லாமே ஃபுல்லா வந்துடும். அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானவர், அகற்றதுதான் மெய்ப்பொருள் என்று அறிவதனை எடுத்துக்காட்டி கூறினார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவை ஆழ்ந்து ஆனந்த காவியத்தார் ராமலிங்கார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம்னு சொல்லிட்டு ஒரு குருவணக்க பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க? அந்த அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். ஆமா, தாயுமானவர் என்னத்த தெய்வம் சொல்லி உணர்த்துறாருங்க. அவருடைய பாடல் ஒண்ணு இருக்கும், பெரிய பாடல், அங்கும் எண்ணாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாகி. அதுல என்ன சொல்லியிருப்பாரு? இது முழுமையாக அறிவேதான் தெய்வம் என்பதை அந்த பாடல் முழுவதுமாக எடுத்து காட்டியிருப்பாங்க. அடுத்தது அகத்ததுதான் தெய்வம் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் அதையேதான் சொல்றாங்க, ஐயப்படாதது அகத்து உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படிங்கிறது. அந்த தெய்வத்தை உணர்வதுதான் என்னது? தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க? அதை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் கலையை கற்ற பின் தன்னை தானே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிதல்ங்கிற தன்மை வந்து மிக முக்கியம். அந்த தன்னை அறிதல் தன்மை இல்லாமல் இருப்பதனால அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை இன்ப துன்ப உணர்வுக்கும் அடிப்படை எதுங்க? தன்னை அறிவு உணர்வு கம்மியாக இருக்கிறது. நீங்க சொல்லலாம், இது மாணவ செல்வங்கள் தானே, சிறு குழந்தைகள் தானே, இவர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவங்களுக்கு தான் மிக முக்கியமான தேவை. ஏன்னா இது உங்களுக்கு புரியுதோ தெரியலையோ, கொஞ்சம் கேட்டுட்டு அவங்க மனசுல 1-2 போட்டுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த உழுத விட்டு விதை விதைக்கிறவங்க இப்ப விதைச்சு விட்டுட்டு போலாம். அந்த விதை வந்து என்ன சொல்லுங்க, அவங்க பருவம் வரும்போது ஒரு நல்ல விதையாக நல்ல ஒரு மகசூலாக வருவதற்கு இது அடிப்படை.
இது எல்லாருமே என்ன செய்யணுங்க, மாணவ பருவங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களுக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, எல்லாருக்குமே இதை நம்ம சொல்றோம். இத மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, பதஞ்சலி யோகால அட்டாங்க யோகான்னு சொல்லியிருக்காங்க. யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யகாரா, தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 படிநிலைகள்ல நிறைய உணரலாம்னு சொல்லிட்டு பதஞ்சலி யோக சூத்திர நூல்கள் சொல்கின்றன. ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, அதையும் சுருக்கி 3 மாற்றிவிட்டார். உடல், மனம், உயிர், இது 3 மூலம் இந்த மறைப்பொருளான 3 மூலம் தெய்வத்தை, நாம் அறிவான தெய்வத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உடல், மனம், உயிர் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 தானே நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தானே. உடல் இல்லாம நம்ம வாழ முடியுமா? உடல் ஆரோக்கியம் இல்லாம வாழ முடியுமா? உயிர் இல்லாம நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு என்ன முடியும், ரொம்ப முக்கியம். மனம் நல்லா இருந்தாதான் என்ன செய்ய முடியுங்க, சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும். அப்ப உடல் நல்லா இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும். உடலை அளவான முறையில அதுல 5 அளவு முறை காட்டணும். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5 அளவு முறை நம்ம பாதுகாத்தாதான் உடல் என்ன செய்யணும், இங்க ஆரோக்கியமா நம்ம வச்சுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்துக்கு உணவினுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த உணவு என்னென்ன உணவு இருக்கு, சாப்பிட ரஜோன்னு நிறைய விதமான உணவுகள் சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டாம். குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம சாப்பிட்றத விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? என்ன உணவு எடுத்துக்கிறோங்கிறத விட எந்த விதமான ஆரோக்கியமான எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும். இப்போ உணவு நல்லா இருக்குங்கிறது 100% நம்ம சாப்பிட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, வயிறை ஃபுல்லா வச்சுட்டோம்னா உடல் எப்படிங்க இருக்கும், நோயால காண பிடிக்கும். அதான் மகரிஷி அதை சொல்லுவாங்க, உணவு அளவாக இருந்தால் உடல் உணவை ஜீரணிக்கும். அதுவே அதிகமான என்னங்க, உணவு உடலை ஜீரணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நம்மளுடைய விழிப்பு நிலை இருக்கணும். அதனால உடலுக்கு நல்ல பயிற்சி செய்யணும், மனத்திற்கு நல்ல பயிற்சியான தவமும் தியானமும் கற்சோதனையும் செய்யணும். அப்புறம் உயிருக்கு இங்க சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, 13 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் உயிருக்கு சேரமான மற்ற எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யல, காயக்கல்ப பயிற்சி என்ற உயிருக்கு மூலமான ஒரு அடிப்படை பயிற்சி இங்க இருக்கு. அது எல்லாருமே எடுத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருப்பார். இதுல நம்ம இன்னொன்று சொல்றதுக்கு நான் ரொம்ப டெப்தா போகல, லேசா மேலாக லைட்டாவே சொல்றாங்க. இப்ப கடவுள் நம்ம சொல்றோம் இல்லைங்க, தெய்வம் கடவுள் என்று சொல்கிறோம். கடவுள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? போட்டோல இருக்கிறவங்களா கடவுள்? கடவுள் நம்ம என்ன சொல்லிருக்கோங்க, நவுனா பெயர் சொல்லா பாக்குறோம். ஆனா கடவுள்ங்கிறது கடந்து உள்ளே செல், உள்கட. அதை வினை சொல்லா பார்த்தா என்ன செய்வாங்க, நமக்கு உள்ள நம்ம போக எது நினைக்கலாங்க, கடவுளே இருக்கிறது நமக்குள்ளே அப்படிங்கிறத உணரலாம். இப்ப சிம்பிளா நம்ம ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேங்க. இப்ப நம்ம காலையில எல்லாரும் டிஃபன் எழுந்திரிச்சு சாப்பிடுறோங்க, ஒரு 3 இட்லியோ 4 இட்லியோ சாப்பிடுறீங்க. அது மறுநாள் என்ன ஆகுதுங்க, எக்ஸ்கிரியேஷனா வெளியே வருது. இதுக்கு உள்ள நம்ம உடம்புகள்ல 7 ரசாயன மாற்றங்கள் அந்த உணவு நடக்குது. என்ன ஆகுதுங்க, ரசம், ரத்தம், கொழுப்பு, தசை, மஜ்ஜை, விந்து, நாதம், இப்படி 7 ரசாயன மாற்றங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு, ஒவ்வொரு டைமும் சாப்பிட்ற உணவு வெளியே மாறுது. உடல்ல நாமளா போய் அந்த ஒரு மாற்றத்தை செய்யறோம். யார் உள்ள இருந்து அந்த விஷயத்த செய்யறாங்க? இந்த உணவை நம்ம சாப்பிடுறோங்க, அது வெளியே போகுது. உடலுக்குள்ள இந்த விஷயங்களை இந்த 7 தாதுக்களாக நம்ம உடலுக்கு வேண்டிய ரசாயனங்களாக மாற்றி எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன ரசாயனங்கள் செல்லணும்னு சொல்லி உள்ள ஒரு அறிவு வேலை செய்யலைங்க. அந்த அறிவுக்கு தான் என்னங்க, தெய்வம். இதை நாம் உணர தவறிவிட்டோம். இதை உணரணும். ஏன் உணரணும்? அப்ப உணர்ந்தாதான் அடுத்த முறை சாப்பிட்றப்ப என்ன செய்வோங்க, இந்த முதலில் நாம் சாப்பிட்ட உணவு அதிகமாக இருந்ததால் நம்ம கஷ்டப்பட்டோம். அடுத்த முறை அளவோடு உணவுக்கு தேவையான அளவு சாப்பிடணும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் உணவை மட்டும் சொல்லி, இது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணுங்க, நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப உள்ளேயே இருந்து நம்ம தெய்வமாக இருந்து நம்ம நடத்தி கொண்டிருப்பது யார்? வெளியில் இருக்கிற தெய்வங்கள். நம்ம போட்டோ இதெல்லாம் போட்டுக்க தெய்வம் இல்லை, நமக்கு
முதலாக அறிவாக என்ன இருக்கிறது? இல்ல, தெய்வம் இருக்கிறது. அந்த அறிவுக்கு பேரு தான் பேரறிவாளன்னு சொல்றோம், தெய்வம் சொல்றோம். நம் உடலில் உள்ள உறுப்புகள் காற்று இத்தனை தடவை துடிக்கணும்னு இருக்குது. அது துடிக்க வைக்கிறது நாமளா துடிக்க வைக்கிறோம். லங்ஸ் ஒர்க் பண்ணுது, ராஜ உறுப்புகள் எல்லாம் ஒர்க் பண்ணுது. அந்த உறுப்புகளை எல்லாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? உடல் உறுப்புகளை உள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அந்த உணவு ஜீர்ணிக்குது, உடல் உறுப்புகளை ஜீர்ணிக்குது. நம்ம மூளை செல்களுக்கு, நம்ம உடலில் உள்ளக்கூடிய ரசாயன மாற்றங்களுக்கு எல்லாமே நமக்கு அது எல்லாமே தெரியாது. ஆனா நமக்குள்ள இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க 3 இட்லியை கொடுத்து ஒரு 100 சயின்டிஸ்ட கொடுத்துட்டு இந்த 7 தாதுக்களாக பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா பிரிச்சு கொடுக்க முடியுமா? ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்குறேங்க, இந்த இட்லியை எனக்கு இத்தனை 7 தாதுக்களாக மாற்றி கொடுங்க, மாற்றி கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூய அறிவினால் மட்டுமே அதை மாற்றக்கூடிய தகைமை உடையதாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு தகமை விளங்க இந்த தெய்வத்தை நாம் உணர்வதற்காக நம்முடைய வாழ்க்கை முறைகள் விளைவறிந்த விழிப்பு நிலையில நாம் இருக்கணும். ஒவ்வொரு செயலை செய்யும் போது இது எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி விழிப்பு நிலையில அயரா விழிப்பு நிலையில் இருப்பதற்கு இந்த அறிவை நாம் உணர்ந்து கொண்டால் நம் வாழ்நாள் முழுவதற்கும் இன்பமாக இருக்கும். நம் வாழ்க்கை இன்பமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் துன்பம் இல்லாத இன்பம் மிகுந்த வாழ்க்கையா இருக்கணும்னு இந்த தன்மை அறிதல் என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வித்தியாசத்தை கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியுடன் கூடிய வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இங்குள்ள அனைவரும் உடல்நலம் நீராயும் இறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று ஒருவரும் இறையரும் எல்லோருக்கும் துணை புரியட்டும் என்று எனது உரையை ஏற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ வழிந்திடும் வண்ணமயிலின் கற்பனை திறனை வெளிப்படுத்தி தன் நவரசத்தினை கொண்டு